அது ஒரு பார்க்கிங் ஏரியா. பல பல விதமான கார்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தன. தனக்கு தேவையானது ஏதாவது கீழே கிடைக்குமா என்று ஒரு ஏழை தரையை பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தார். தற்செயலாக ஒரு காரின் கண்ணாடி ஜன்னல் திறந்திருப்பதை பார்த்த அவர் காரின் உள்ளே எட்டி பார்த்தார். அவர் கண்ட காட்சி அவரை திடுக்கிட வைத்தது. தான் மூடியிருந்த அந்த பழைய போர்வையை கொண்டு காரின் ஜன்னல் தெரியாதபடி அதை மூடி அந்த துணி பறந்து விடாதபடி மேல் பக்கத்தில் சில கற்களை எடுத்து வைத்தார். அவர் சற்று அப்புறம் செல்லும் முன்னதாக காரினுடைய சொந்தக்காரர் அங்கே வந்து தன் கார் மேல் போட்டு இருக்கிற அழுக்கு துணியை எடுத்து எரிய போனார். சற்று அப்புறம் போய்க் கொண்டிருந்த அந்த மனிதனை சத்தம் போட்டு கூப்பிட்டு அது அவனுடைய துணி என்பதால் கோபத்தோடு அவன் மீது எரிந்தார். அவன் பதில் ஏதும் பேசாமல் தன்னுடைய துணியை எடுத்துக்கொண்டு அப்புறமாக இருந்த ஒரு தெரு பெஞ்சில் அமர்ந்தார். காரின் சொந்தக்காரர் திரும்பி வந்து காரை திறந்த பொழுதுதான் அந்த திறந்து கிடந்த ஜன்னலின் அருகில் தன்னுடைய மணிப்பர்சு திறந்து கிடப்பதையும் அதிலிருந்த பணமெல்லாம் அப்படியே இருப்பதையும் கவனித்தார். பணம் சரியா இருப்பதை பார்த்த பொழுதுதான் அந்த ஏழை மனிதன் எவ்வளவு நல்ல எண்ணத்தோடு காரின் ஜன்னலை தான் வைத்திருந்த பழைய போர்வையால் மூடி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். அவனுக்கு நன்றி சொல்லவும் அவனுக்கு வெகுமதி அளிக்கவும் அங்கும் இங்கும் பார்த்து அவனை கண்டு அவன் மேல் கோபப்பட்டதற்காக அவனிடத்தில் மன்னிப்பும் கேட்டார். நாமும் கூட மற்றவர்கள் நமக்கு செய்த சில நன்மைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு அவர்கள் மேல் கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசி நல்ல உறவுகளை இழந்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போமா? இனிமேல் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது என்பதை குறித்து உறுதியாக இருப்போம். கடந்த காலத்தில் அவசரப்பட்டு இழந்த உறவுகளை சரி செய்ய நம்மை நாமே தாழ்த்துவோம். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். என்ன செய்வோமா?